கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவோம். அந்நிய நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் நேரடியாக முதலீடு செய்வது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நேரடியாகனா அவர்களே தங்களுடைய செலவில் இந்தியாவில் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவது. பெரும்பாலும் இப்போ நம்ம பேசுவது எல்லாமே உற்பத்தி தொழிலில் இறங்குவது. சில நாட்களுக்கு முன்னால் நம்ம கொரியா உடைய அதிபர் இந்தியா வந்திருந்தார். அப்போ நம்ம ஒரு சில நிறுவனங்களை பற்றி பேசியிருந்தோம். எல்ஜி, ஹுண்டாய், சாம்சங் இந்த போன்ற நிறுவனங்களை பேசியிருந்தோம். இந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவில் தங்களுடைய தொழில்களை தொடங்கி இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அமைத்து இந்தியாவிலேயே இந்த பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்து இந்தியர்களுக்கு விற்கிறது, பிற நாடுகளுக்கும் விற்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம குறிப்பாக பேசியிருந்தோம். அது இன்னும் விரிவாக்குவதற்கான முயற்சிகளில் இந்தியாவும் கொரியாவும் அதற்கான ஒப்பந்தங்களில் ஈடுபட்டிருக்குங்க. அதற்கு பிறகு நியூசிலாண்டுக்கும் இந்தியாவுக்குமான ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தத்தை பற்றி பேசியிருந்தோம். அப்போ நியூசிலாந்து நிறுவனங்களை அழைத்து இந்தியாவில் கிட்டத்தட்ட $20 பில்லியன் அளவில், $20 பில்லியன் அளவில் நீங்கள் முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு இந்தியா கேட்டுக்கொண்டு அவர்களும் அந்த ஒப்பந்தத்தில் அதுக்கு கையெழுத்திட்டு இருக்காங்க. நியூசிலாந்து நிறுவனங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட $20 பில்லியன் அளவுக்கு முதலீடு செய்யும் அப்படின்ட்டு. இப்போ சீனாவிலிருந்து நேரடி முதலீட்டுக்கான இதை வேகப்படுத்துவது, ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்றது, ஒரு 7 துறைகளில் இதை செய்வது என்ற ஒரு முடிவை இந்தியா எடுத்திருக்கிறது. இதுக்கு ஒரு சில பின்னணி இருக்கு, அதை பார்த்துருவோம். இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல அதை பார்த்துருவோம். ஓகே, 2020ஆம் ஆண்டில் சீன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதை இந்தியா நிறுத்தி வைத்தது. ஏன்னா அப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தது 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதை பற்றியும் நம்ம பலமுறை பேசியிருக்கோம். முக்கியமாக முன்னாள் இராணுவ தலைவர் மனோஜ் நரவனே அவர் ஒரு புத்தகம் எழுதி, அந்த புத்தகம் வெளிவரல, அதை ராகுல் காந்தி அதை எடுத்துக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் அதெல்லாம் காண்பிச்சு ஒரு பெரிய ரகலை பண்ணியிருந்தார். அந்த புத்தகம் பேசியது என்ன, பேசுபொருள் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு 2-3 இடத்துல நடந்த பிரச்சனைகள், கால்வானில், வேறு சில டோங்ரிலா பாஸில், இந்த மாதிரி பல இடங்கள்லாம் அப்போ பிரச்சனை இருந்தது. அப்போ உடனடியாக இந்தியா என்ன பண்ணுதுன்னா கடுமையாக சீனாவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு சீன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் பல சீன நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்ய விரும்புவதாக அவங்க சில அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க, விண்ணப்பிச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் இந்தியா உடனடியாக கிடப்பில் போட்டு வச்சிருந்தது. அதில் சில மாற்றங்களை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் இல்லை, 7 முக்கியமான துறைகளில் மட்டும் சீன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து தாங்களாகவே தொழில்நுட்பத்தையும் பணத்தையும் கொண்டு வந்து நிறுவனங்களை தொடங்குகிறார்கள் என்றால் அதற்கு மிக வேகமாக 60 நாட்களில் அதற்கான அனுமதி கொடுத்துவிடும் இந்தியா அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்கு. எந்தெந்த துறைகள்னு பாருங்க. இது ஏன் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, இது ஏன் இதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்குன்னு. ஒன்று கேபிட்டல் குட்ஸ், இது ஒன்று. அதெல்லாம் என்னென்னு விளக்குவோம். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கிற கட்டுரையே அது எல்லாத்தையும் விளக்குது. எலக்ட்ரானிக் கேபிட்டல் குட்ஸ், எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் 3, பாலிசிலிகான் அண்ட் இன்காட் வேஃபர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அட்வான்ஸ்டு பேட்டரி காம்போனன்ட் 5வது, ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் 6வது, ரேர் எர்த் ப்ராசஸிங் 7வது. இது எல்லாமே எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம பேசுவோம். இப்போ கேபிட்டல் குட்ஸ்னா என்ன அப்படின்னா, கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறது உற்பத்திக்கான எந்திரங்கள், அதுதான் கேபிட்டல் குட்ஸ். ரொம்ப எளிமையாக சொல்கிறதா இருந்தால், அதாவது அதை வைத்துக்கொண்டு நீங்கள் மேற்கொண்டு மற்ற பொருட்களை எல்லாம் தயாரிப்பீர்கள். உதாரணமாக பிளான்ட் மெஷினரி. இப்போ லேத்து, நம்ம எல்லாருக்கும் புரியக்கூடிய மாதிரியாக சொல்கிறதா இருந்தால், லேத் அப்படின்னு ஒரு மெஷின் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, மில்லிங் மெஷின் அப்படின்னு ஒரு மெஷினை பார்த்துருப்பீங்க, வெல்டிங் மெஷின் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. இது மட்டும்தான் இல்லை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்டாம்பிங் மெஷின், ப்ரெஸ், இப்படி ஏகப்பட்ட மெஷின்கள். உங்களுக்கு ஒரு பிரிண்டிங் துறை தெரியும் அப்படின்னா, இந்த ஒரு பெரிய ஆஃப்செட் பிரிண்டர் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி பிளான்ட் மெஷினரி அப்படிங்கிறதுக்குள்ளே அடங்கும். ஹெவி எக்யூப்மெண்ட் ஆர் ஆக்சசரிஸ் ரெக்வயர்டு ஃபார் மேனுஃபேக்சரிங். நீங்கள் ஒரு உற்பத்தி துறையில் இருக்கீங்கன்னா அந்த உற்பத்திக்கு தேவையான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறதுல வந்துடும். இதில் எலக்ட்ரானிக் கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறதும் இதிலேயே அடங்கும். ஆனால் அதை தெளிவாக தனியாக சொல்கிறாங்க.
எலக்ட்ரானிக் கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் பொருள் அப்படிங்கிறது வந்து சிலிக்கான் சிப்புகளை அடிப்படையாக வைத்து செய்யப்படக்கூடிய பல்வேறு பொருட்கள். ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற மதர் போர்டில் சொருகக்கூடிய பல்வேறு சிப்பு. நீங்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் உடைந்து போன ரிமோட் கண்ட்ரோலை நீங்கள் உடைச்சு தூக்கி எறிய போகிறீங்க அப்படின்னா அதை பிச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன பிரிண்டட் சர்க்யூட் போர்டு இருக்கும், பிசிபி அப்படின்னு சொல்லுவோம். அதில் சில சால்டரிங்லாம் பண்ணி அதில் சில பொருட்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே எலக்ட்ரானிக் பொருட்கள். இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிக்கக்கூடிய மெஷின், அதுதான் வந்து எலக்ட்ரானிக் கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து பேட்டரிங்கிறது ரொம்ப பிரபலமாயிருச்சு. லித்தியம் அயான் பேட்டரி இல்லாத பொருளே கிடையாது. உங்களுடைய மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்கிறது லித்தியம் அயான் பேட்டரி, உங்களுடைய எலக்ட்ரிக் பைக்குக்குள்ளே இருக்கிறது லித்தியம் அயான் பேட்டரி, உங்களுடைய சோலார் பேட்டரிஸ்லாம் இன்னைக்கு லித்தியம் அயான் பேட்டரி, எலக்ட்ரிக் காரில் இருக்கிறது லித்தியம் அயான் பேட்டரி. எங்கே பார்த்தாலும் லித்தியம் அயான் பேட்டரி இருக்குது. இந்த லித்தியம் அயான் பேட்டரியை தயாரிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது இல்லையா? அது எலக்ட்ரானிக் கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறதுல வரும். மொபைல் ஃபோன், இன்றைக்கு வந்து இந்தியா மொபைல் ஃபோன் தயாரிப்பின் மூலமாக பெரும் பணத்தை ஈட்டுகிறது. அதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறதுல வரும். மூன்றாவதாக நம்ம எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை சொல்லுவோம். அந்த எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டை தயாரிக்கக்கூடிய உற்பத்தி ஆலைகளை யாராவது நிறுவ விரும்பினால் இந்தியாவில், சீனாவோ மற்ற நாடோ, சீனாவுக்கே இருகரம் கூப்பி வரவேற்கணும். வாங்க 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 சார், பண்ணுங்க சார்னு. அதில் என்னென்னா டிஸ்பிளே, நீங்கள் அது பார்க்குறீங்க இல்லையா, உங்களுடைய ஃபோனில் வந்து எழுத்துக்கள் எல்லாம் தெரியக்கூடிய இடம் தான் டிஸ்பிளே. அதுதான் உங்கள் முன்பக்கம் இந்த கேமராவுடைய முன்னாடி இருக்கிறது. அதுதான் உங்களுடைய தொலைக்காட்சி, அதுதான் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், அதுதான் டிஸ்பிளேங்கிறது. கேமரா எகைன் ரொம்ப ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வரோம். பிரிண்டட் சர்க்யூட் போர்டு நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் உடைச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹம்பிள் ரிமோட் கண்ட்ரோலில் ஆரம்பித்து இன்றைய டிவியில் ஆரம்பித்து மொபைல் ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. பிசிபின்னு ஒரு பச்சை கலரில் ஒரு அட்டை இருக்கும். அது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பட் பிசிபி அப்படிங்கிறதோட விட்டுருவோம் நம்ம. அதை தவிர வந்து மொபைல் ஃபோனை இதோடைய என்கேசிங், அதுக்கு மேலே இருக்கிற பிளாஸ்டிக் ஷெல்லு, இதெல்லாம். அடுத்தது வந்து நான்காவதாக இவங்க சொல்கிறது வந்து வேஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படின்னா சிலிக்கான் வேஃபர். நம்முடைய அடிப்படை எலக்ட்ரானிக் தொழில்நுட்பமே இந்த சிலிக்கான் அப்படிங்கிறதுல அடங்கியிருக்கு. ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, சிலிக்கான்ங்கிறது என்ன அப்படின்னா சாதாரண தரையில் இருக்கிற மண் தான் சிலிக்கான். நீங்கள் கடற்கரைக்கு போங்க, அங்கே இவ்வளவு மண் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்படியே கையால் அள்ளுங்க, அதெல்லாம் வந்து சிலிக்கானால் உருவான சில சேர்மங்கள். சொல்கிறது ஈஸி, சிலிக்கான் நம்மை சுற்றி எங்கு வேண்டுமானாலும் இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கும் அனைத்துமே தர மண், இது எல்லாமே சிலிக்கான் தான். இதை சொல்லிட்டோமே தவிர இதை பிரித்து எடுத்து இந்த மண்ணிலிருந்து சிலிக்கானை பிரித்து அதை அப்பளம் மாதிரி ஒரு வேஃபர்னா உங்களுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீமில் மேலால் ஸ்லைஸ் மாதிரி இருக்கும், அந்த ஐஸ்கிரீம் கோன், அந்த பொருளால் ஒரு வேஃபர் மாதிரி செஞ்சு அதை நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க. சிலிக்கானால் அதை செய்து அதில் பல பிரிண்ட்ஸ் பண்ணித்தான் உங்களுக்கு வந்து இந்த சிலிக்கான் சிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து தமிழில் சுஜாதா வந்து சிலிக்கான் சில்லு புரட்சி அப்படின்னு ஒரு தொடர் எழுதினார், அது புத்தகமாக கூட கிடைக்குது. இந்த சிலிக்கான் தான் தகவல் தொழில்நுட்பம், கணினி தொழில்நுட்பம் அப்படிங்கிறத புரட்டி போட்டது. இந்த சிலிக்கானிலிருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிக்குது. இவ்வளோ சொல்கிறோமே தவிர அந்த சிலிக்கானை உற்பத்தி செய்து அதிலிருந்து இந்த சிப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு அதற்கு தேவையான தொழில்நுட்பம் இல்லை. இப்பொழுது தான் இந்த செமிகண்டக்டர், இதுதான் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். இந்த சிலிக்கான் வேஃபரை தான் நம்ம செமிகண்டக்டராக மாற்றுகிறோம். அது சில டோப்பிங், மல்டிபிள் ப்ராசஸஸ் இருக்குது. எல்லாமே தொழில்நுட்பத்தில் பல படிகளை கடந்து இதை நாம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்வதற்கு நமக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது, வெறும் பணம் மட்டும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் பணத்தை கொட்டி லேட்டஸ்ட் கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட், ஜிபியூன்னு சொல்கிறோம், அந்த என்விடியா போன்ற கம்பெனிகள்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பத்துக்கு அதுதான் தேவை. அப்போ ஜிபியூ பண்ணிடுன்னு நீங்கள் யார்கிட்டையாவது எவ்வளோ பணம் வேண்டுமானாலும் தரேன் அப்படின்னா அந்த பணத்தை வச்சுட்டு எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது. தொழில்நுட்பம் பல துறைகளில் நம்மிடம் இல்லை. அப்போ அதெல்லாம் ஒரு அந்நிய நிறுவனங்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதன் மூலமாக மட்டும்தான் இதை செய்ய முடியும். அந்த தொழில்நுட்பத்தை இந்தியா அதில் தன்னிறைவு பெறும் வரை யாராவது ஒருவரிடமிருந்து நாம் கடன் வாங்க வேண்டும்.
அதில் முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம வெளிநாட்டில் நீ பண்ணியிருக்கேன்னா நான் அதை காசை கொடுத்து வாங்குவேன். அதில் பிரச்சனை இருக்குது. அவர்கள் என்ன விலை சொல்கிறார்களோ அதுக்கு நம்ம வாங்கியாகணும். திடீர்னு அவங்க அது நமக்கு தரதை நிறுத்தலாம். திடீர்னு ஈரான் போர் வந்துருச்சுன்னா கப்பல் அனுப்ப முடியாதுங்க என்று ஒருவர் சொல்லிவிடலாம். இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த இறக்குமதியை நம்பி இருக்கணும். அப்போ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நான் உங்கள் நாட்டுக்கே வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறேங்க, ஏன்னா உங்கள் நாடு மிகப்பெரிய சந்தை, அந்த சந்தையிலேயே எனக்கு வேண்டிய அளவுக்கு உங்கள் உள்நாட்டிலேயே விற்க முடியும், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அவர் என்ன சொல்லுவார்னா, உங்கள் நாட்டில் வந்து நான் அதை தயாரிக்கிறேன், உங்கள் நாட்டு மக்களிடம் அதை விற்கிறேன், விற்றால் கிடைக்கும் லாபத்தை என் நாட்டுக்கு எடுத்து செல்ல அனுமதிங்கள்னு கேட்பாரா இல்லையா? அதற்கான அனுமதியும் கொடுத்து தான் நம்ம அவர்களை கூப்பிடுகிறோம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கொரியாவில் இருந்து நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வருகின்றன, இந்தியாவில் அவை தொழிலை தொடங்குகின்றன, ஆனால் இந்தியாவிலிருந்து பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் நாட்டுக்கு போய் விடுகின்றன அப்படின்னு நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு இதழ், ஸ்வராஜ்யா இதழில் ஒரு கட்டுரை ஒன்று இருந்தது சமீபத்தில். இந்த கொரியாவை பற்றி நம்ம பேசுகிறதுனால சொல்கிறேன். அது ரொம்ப தவறான ஒரு கட்டுரை. நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நான் வந்து எனக்கு அமெரிக்காவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. நான் என்ன வந்து அங்கே போய் லாபத்தை சம்பாதிச்சுட்டு நீங்களே வச்சுங்கன்னு கொடுத்துட்டு வருவேனா? அந்த லாபம் எனக்கு வேண்டும், அந்த லாபத்தை நான் இங்கே தானே எடுத்துகிட்டு வருவேன். அதே மாதிரி தான் கொரியாவிலிருந்து ஒரு நிறுவனம் இங்கே வந்து காரை தயாரிக்கிறது என்றால், அது அந்த காரை விற்றதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை அவன் ஊருக்கு அவன் எடுத்துகிட்டு போவானா மாட்டானா? சைனீஸ் எஃப்டிஐயும் அப்படி தான் நடக்க போகுது. வெளிநாட்டிலிருந்து ஒரு நிறுவனம் வந்தால் அது உங்கள் நாட்டில் லாபம் சம்பாதித்து அதை எடுத்துக்கொண்டு தான் போகும். அதை நீங்கள் அனுமதித்தான் ஆக வேண்டும். ஆனால் அவன் உங்கள் நாட்டில் எவ்வளவு பெரிய எக்கானமி, ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கினான். நிஜமாக ஹுண்டாய் கார் மட்டும் இந்தியாவுக்கு வரவில்லை என்றால், மாருதி, டாடா மோட்டார்ஸ் என்னும் நிறுவனம் கஷ்டப்பட்டு கார்களை தயாரித்து கொண்டிருக்கும். வேற ஒருத்தருமே இருந்திருக்க மாட்டாங்க. அது ஹுண்டாய் வந்தது, இரண்டாவது பெரிய கார் நிறுவனமாக மாறியது. கூட டாடா மோட்டார்ஸ் சேர்ந்து கொண்டது, மஹிந்திரா சேர்ந்து கொண்டது. அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கார் நிறுவனங்கள் இங்கே வந்தன. இப்போ சைனீஸ் நிறுவனம் BYD இங்கே எலக்ட்ரிக் கார்களை தயாரிக்க விண்ணப்பம் போட்டிருக்கிறது. அதற்கு இன்னும் அனுமதி இந்தியா கொடுக்காமல் வைத்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு தேவை. ஏன்னா அவர்கள் வந்து தொழில்நுட்பத்தை கொண்டு வருவார்கள், முதலீட்டை கொண்டு வருவார்கள், வேலைகளை கொண்டு வருவார்கள், நம்முடைய கன்சியூமர்ஸுக்கு தரமான பொருட்களை அவர்கள் கொடுப்பார்கள். அதனால் மற்றவர்களுடைய உற்பத்தி தரமும் உயரும். இந்த FDIங்கிறத வந்து நம்ம எப்பொழுதுமே இருகரம் நீட்டி வரவேற்க வேண்டும். அதில் சில சிக்கல்கள் இருக்கலாம், அதை நம்ம கவனமாக பார்க்கணும். அது என்ன சிக்கல் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக இதெல்லாம் என்ன பேசிஸில் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று வச்சுருக்கு, லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ், LBC அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நாட்டுடன் ஒரு ஷேர்டு காமன் பார்டர், எல்லையை நீங்கள் பங்கிட்டுக் கொள்கிறீர்கள். அந்த விதத்தில் சில மேனுஃபேக்சரிங் செக்டரில் 60 நாட்களுக்குள் அனுமதி தரலாம்னு யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றி அப்படி இருக்கக்கூடிய நாடுகளில் மொத்தம் ஒரு 5 நாடுகள் தான் இருக்குது, ரைட்டா? பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 2 நாட்டையும் வந்து நீங்கள் அனுமதிப்பீங்களான்னு தெரியல. அல்ல அவர்களுக்கு இந்தியாவில் முதலீடு செய்து ஒரு பெரிய நீங்கள் சொல்கிற துறையில் தொழிலை ஏற்படுத்துவார்களா? சான்ஸே இல்லை. நேபாள் 3வது, சான்ஸே இல்லை. அவங்க நாட்டுடைய அடிப்படை உற்பத்தியாக அவங்களுக்கு பண்ண தெரியாது. பூட்டான், அது பெரும்பாலும் இந்தியாவை நம்பி இருக்கக்கூடிய நாடு. அப்போ 4 பேர் அவுட்டு. அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து சீனா வருது. சீனா ஒன்று மட்டும்தான் இதுக்குள்ளே வர முடியும். இதில் இது என்ன கணக்கு வச்சுருக்காங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் ஃப்ரம் கண்ட்ரீஸ் ஷேரிங் அ லேண்ட் பார்டர் வித் இந்தியா அப்படின்னா, மற்றதுகள்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. மயான்மார் இருக்குது, அவன் வந்து கஞ்சா தான் உற்பத்தி பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்ப முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்குது. சீனா ஒன்று மட்டும்தான். ஆனால் நம்ம சீனாவை இஷ்டத்துக்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம். உதாரணமாக எளிமையான சில விஷயங்கள் இருக்குது. பிளாஸ்டிக்கில் வாலி பக்கெட்டு பண்ணுறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பிளாஸ்டிக் பக்கெட்டு பண்ணுறத இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஆப்ரேஷன், அது அவ்வளோதான். அதுக்கான டையை நீங்கள் தயாரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வினாடிக்கு ஒரு பக்கெட்டு சக்கு 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 நீங்கள் அடித்து பிளாஸ்டிக் அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதை அப்படியே அது வந்து மால்டன் பிளாஸ்டிக் அதுக்குள்ளே போய் அது முடிஞ்சு அப்படியே வெளில வரும். நீங்கள் கட் பண்ணி எடுத்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதை செய்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களே போதும். இதுக்காக நீங்கள் சீனாவிலிருந்து ஒருவரை இங்கே அழைத்து கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. ஆனால் முக்கியமான பல்வேறு துறைகளில் அதை நம்ம வந்து செய்தாகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து
சீனாவை இதான் 2020 எல்லை பிரச்சனை காரணமாக நிறுத்தி வைத்திருந்த பல்வேறு விண்ணப்பங்களை இன்றைக்கு மீண்டும் கையில் எடுத்திருக்கிறோம். கவனத்துடன் அவற்றை கையாளுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. இதுதான் நம்ம சீனா மீது நமக்கு இருக்கிறது 2 பயங்க. ஒன்று அந்த பயம் இருக்குது, ஆனால் அதை ஒரு அரசு தாண்ட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, அவங்க எக்கச்சக்கமான முதலீடுகளை கொண்டு வருவார்கள். இங்கே இருக்கக்கூடிய சிறு தொழில்களை எல்லாம் அப்படியே விழுங்கி விடுவார்கள், அழித்து விடுவார்கள் அப்படிங்கிற பயம். அதை நம்ம தாண்டி ஆகணும். 2வது தான் உண்மையான பயமாக நான் பார்க்குறேன். அது என்னன்னா செக்யூரிட்டி. எப்படின்னா, சீன நிறுவனங்கள் எல்லாமே சீன அரசோடும் சீன மிலிட்ரியோடும் இணைந்து பணியாற்றுபவை. அப்போ அந்த நிறுவனங்கள் எலக்ட்ரானிக் பொருட்களை செய்யும் பொழுது அது உளவு தகவல்களை அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பலாம். அது நமக்கு பிரச்சனை. முக்கியமாக இந்த நிறுவனங்களை இந்தியாவில் உற்பத்தி செய்ய வைத்தாலுமே கூட அவர்கள் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம டெஸ்ட் பண்ணி அது மறைமுகமாக சிக்னல்ஸ் எல்லாம் வேற எங்கேயாவது அனுப்புதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை அரசு துறையில் பயன்படுத்த வேண்டுமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, முக்கியமாக மிலிட்ரி துறையில் கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாது. சீனா என்பது நண்பன், அதே சமயம் எதிரி. சீனாவை விலக்கி வைத்துவிட்டு நம்மால் தொழில் செய்ய முடியாது. ஆனால் சீனாவையே முழுவதுமாக நம்பியும் நாம் தொழில் செய்ய முடியாது. இதை மனத்தில் வைத்து கொண்டு செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல முழு கவனம் செலுத்தி கொஞ்சம் இவர்களை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதே சமயம் சீனாவிடமிருந்து எந்தவித முதலீடும் வேண்டாம் என்று சொல்லுவதும் முட்டாள்தனம். அந்த விதத்தில் இந்தியா இன்றைக்கு சரியான ஒரு முடிவையே எடுத்திருக்கிறது. செலக்டிவ் துறை, நான் சொல்லாமல் விட்டது 2 பேர்த்து பேசலைன்னா, வேஃபர் வரைக்கும் விட்டுட்டேன். ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் இதெல்லாம் மின்சார மோட்டாரில் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ரேர் எர்த் ப்ராசஸிங், சில தனிமங்கள் த ரேர் எர்த் அப்படின்னு நம்ம தனிம அட்டவணையில் இருக்கக்கூடியது, அவை இருந்தால்தான் நம்ம இந்த பெர்மனன்ட் மேக்னெட்ஸை செய்ய முடியும். அவையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. அது அதற்கான தொழில்நுட்பம் இந்தியாவில் இல்லை. சீனாவுக்கு அதற்கான மிக 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 அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தை சீனா வைத்திருக்கிறது. அப்போ இவற்றை எல்லாம் இங்கே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. அதை இந்தியா கவனத்தோடு செய்ய வேண்டும். சரியான திசையில் செல்கிறது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.